ஓ ஹalleluya. இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. 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 உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோ, உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோ. உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோ, உங்க பிரசன்னத்திலே களி. கரங்களை உயர்த்தி சொல்வோம். ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. அன்பே என் இயேசுவே, உயிரே என் உறவே. நன்றி அப்பா. அன்பே என் இயேசுவே, உயிரே யா என் உறவே. மீண்டுமாய் ஓ அன்பே என் இயேசுவே, உயிரே என் உயிரானவரே. அன்பே அன்பே என் இயேசுவே யா உயிரே என் உறவே. ஆனந்தமே ஆனந்தமே உம் சமூகமே, பேரின் உங்க பிரசனமே. ஆனந்தமே உங்க மகிமையின் பிரஸ்தாபம் இந்த சபையில விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆனந்தமே ஹல்லேலூயா. உங்க பிரசன்னமே உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கு இனிமை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை பாடுவதே என் மேன்மை, என் மேன்மை எனக்கு இனிமை. உண்மையாய் மீண்டுமா உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கு இனிமை. ஓ ஆனந்த
பிரசனத்திற்காக நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ மகிமையின் பிரசனத்திற்காக சமூகமே பேரின்பமே. அசைவாடும் அசைவாடும் அனல் மூட்டும் அசைவாடும் 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 ஆவியானவரே அசைவாடும். ஆசையா தாகமா ஓ கேட்போமா? அசைவாடும் அசைவாடும் மணல் மூட்டுவே. ஓ ஹல்லேலூயா ரெடினென்டே அசைவாடும் அசைவாடும் ஆவியானவரே. ஹல்லேலூயா அசைவாடும் சபையாராய் அசைவாடும் அசைவாடும் அனல் மூட்டும். ஹல்லேலூயா எங்கள் சபையிலே எனக்குள்ளே அசைவாடும் ஆவியானவரே. ஓ ரியாதரகடரே ஆவியானவரே அசைவாடும் அசைவாடும். நீர் அசைவாட நீர் அசைவாட அசைவாட உங்களுடைய சாயலால் எங்களை திருப்தி செய்கிறீர். உங்களுடைய நற்குணங்கள் கிறிஸ்துவின் சாயல் எங்களுக்குள்ளே உருவாகிறதையா. கிறிஸ்து எங்களில் உருவாவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம் ஓ எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிங்க. கர்த்தருடைய பிரசனத்திற்காக நன்றி செலுத்துங்க. அப்பா நீர் இருக்கிற இடத்துல நீர் அசைவாடுகிற இடத்துல கிறிஸ்து வெளிப்படுகிறார். கிறிஸ்துவின் சாயல் திருப்தியாகிறது. எங்களுக்குள்ள அந்த பூரண புருஷனுடைய சகல பரிபூர்ணம் உண்டாகிறது. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. சபையே receive that blessing receive that blessings. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் அசைவாடுகிற இடத்தில் சிறைச்சாலைக்கு அதிகாரம் இல்லை, சங்கிலிகளுக்கு அதிகாரம் இல்லை, சிங்கங்களுக்கு அதிகாரம் இல்லை, பாவத்திற்கு அதிகாரம் இல்லை, பாதாளத்திற்கு அதிகாரம் இல்லை. என் இயேசு இருக்கிற இடத்துல விடுதலை. என் இயேசு இருக்கிற இடத்துல ஓ சமாதானம் உண்டாகிறது. ஓ மீட்பு உண்டாகிறது. மேன்மை உண்டாகிறது. கிறிஸ்துவின் சாயல் போல ஒரு ஆசீர்வாதம் ஓ இந்த மனுஷனுக்கு அவர் கொடுத்திருக்கிறாரே. வானம் திறக்கப்படுகிறதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய சபைக்கு நேராய் இந்த நாளின் ஊழியத்திற்கு நேராய் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் வானம் திறக்கப்படுகிறதற்காய் let the dimensions open Father. ஓ பரிசுத்த தேவனுடைய அக்கினியின் பிரதாபம் எங்கள் நடுவில் உண்டாயிருக்கட்டும். உருவாக்குகிற பிரசனம், உருமாற்றுகிற பிரசனம், ஆசீர்வதிக்கிற பிரசனம், விடுதலை செய்கிற தேவனுடைய பிரசனம். ஹல்லேலூயா நித்திய மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நித்திய மகிழ்ச்சி உண்டாகிறது. நித்திய மகிழ்ச்சி உண்டாகிறது. எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி உங்கள் சமாதானத்தை அது தொடுவதற்கு அதற்கு அதிகாரம் இல்லை. It has no right to touch the peace that gives by God. தேவன் கொடுத்த அந்த சமாதானத்தை ஓ ஹல்லேலூயா நித்திய மகிழ்ச்சி உண்டாகிறது. அவருடைய சமூகத்தில் ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. தேவ சபையை நீ பயப்படாதே, நீ கவலைப்படாதே, சூழ்நிலைகளை குறித்து பாரப்படாதே. அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஆனந்த தைலத்தினால். ஹல்லேலூயா. நீங்க தேவ பிரசன்னத்தை சுமக்கிறீங்கன்னா, உங்களை சிங்க கபில தூக்கி போடுறாங்கன்னா, மற்ற யார் விழுந்தாலும் பீறி போடுகிற அந்த சிங்கத்தின் வாய் அது கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்தோடு போறோம். நம்ம இருக்கிற இடம் நமக்கு பெருசு இல்லைங்க, தெய்வ பிரசன்னம் பெருசு நமக்கு. We receive and we have the indwelling of the Most High.
நமக்குள்ளே தேவன் வாசமா இருக்கிறபடினாலே நீங்க சிறைச்சாலைக்குள்ள போனா அது அசைக்கப்படும். நீங்க சிங்க கெபிக்குள்ள போனா சிங்கத்தின் வாய்கள் கட்டப்படும். அக்கினி ஜுவாலைக்குள்ள போனா அக்கினி தன் வேலையை மறந்துவிடும். நீங்க இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறபடினாலே நீங்கள் வேண்டிக் கொள்ளாத காரியங்களை கூட அவர் பிரசன்னம் செய்து முடிக்கிறது. உங்கள் பிரச்சனைகள் அவருக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறபடினாலே வாயில அது புறப்படுவதற்கு முன்பதாய் தானியேல் போனாதான் வாய் அது மூடும். ஆமென். எத்தனை தானியேல்கள் இருக்கிறீங்க? ஆமா, நம்ம இருந்தா அது அமைதியா இருக்கும். நம்ம வந்து ஆண்டவரை கட்டும்லாம் வேண்டாம், அது கட்டப்படும். ஏன்னா நீங்க இருக்கிறீங்க. தெய்வ பிரசன்னத்தை சுமக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறதுனால சூழ்நிலைகள் மேல அதிகாரம். சூழ்நிலைகள் நமக்கு சொல்ல வேண்டாம். சூழ்நிலைகள் நம்ம ஆளவே கூடாது. இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தேசத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. மே மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்லாம் வேற லெவல் இருந்துச்சு பேலன்ஸ். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இது தெரியாது பாருங்க, வீசா எடுக்கணும்னா ஒரு 5 லட்சம் இருக்கணும்ட்டாங்க. 5 லட்சம், அந்த 5 லட்சத்தை நான் பார்த்தது இல்லைங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு 1 வாரம் டைம் தரோம், எப்படியாவது ரெடி பண்ணுங்க. எங்க மாமியார் சொன்னாங்க, என் கழுத்தில் இருக்கிற செயினை வச்சு என்ன பண்றேன், காசு தரேன், நீங்க அதை பேங்க்ல போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுங்க, வீசாலாம் எடுத்துட்டு நான் போய் அப்படி அவர் நல்லவர்னு பாடிட்டு இருந்தா. என்னை அனுப்புனது கர்த்தரா எங்க மாமியாரா சொல்லுங்க? ஆனா காலையில் எந்திரிக்கும் போதெல்லாம் எங்க மாமியார் முகம் கூட தெரியலங்க, எனக்கு கழுத்து தான் தெரிஞ்சிச்சு. ஓகே, மின்னுது அப்படியே, இங்கிலாந்துன்னு சொல்லுது. இப்போ ராத்திரி ஒரு நாள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு பலன் கொடுத்தார். அப்போ நான் நைட்டு 12:15 இருக்கும், நைட் ஒரு டெக்ஸ்ட் பண்ணேன் அந்த பாஸ்டருக்கு, பாஸ்டர் இங்கிலாந்து நான் அப்புறம் பார்க்குறேன் பாஸ்டர், நீங்க வேற யாரை வேணா இன்வைட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டைம் யூரோப் சான்ஸ் இது. இப்போ நான் சொன்ன, நான் வருத்தப்பட மாட்டேன், எங்கிட்ட பேங்க்ல அவ்வளோ பேலன்ஸ் கிடையாது, நான் இன்னொருத்தட்ட கேட்கவும் மாட்டேன், இங்கிலாந்து கேன் வெயிட். இதுவும் சாட்சி தான், இங்கிலாந்து போனாதான் சாட்சி இல்லை பாருங்க. நான் இங்கிலாந்து போயிட்டு வந்தேன்னு சொன்னா நீங்க நம்பிடுவீங்க, ஆனா எங்க மாமியார் தான் அனுப்புனாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சாட்சி சொல்லும்போது கர்த்தர் செய்தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த ஒரு சூழ்நிலை வருது, ஆனா இப்ப இந்த சூழ்நிலையின் மேலே கர்த்தர் என்னை அதிகாரியா வச்சிருக்கிறார். சூழ்நிலை எனக்கு சொல்லக்கூடாது, நான் யார்கிட்ட போய் கடன் வாங்க போறேன், எங்க பாப்பாக்கு ஃபீஸ் கட்டணும், என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஒருத்திக்கு கட்டியாச்சு இன்னொருத்திக்கு கட்டல, இப்ப என்ன பண்றது, யாருக்கு ஃபோன் பண்றது? இப்ப நான் என்ன சொன்னேன், உண்மையா என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், அடுத்த வருஷம் போட்டு ஸ்கூலுக்கு. என்ன முழிக்கிறீங்க பாருங்க, இவன் சொல்லியிருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? உண்மையாலுமே சொன்னேன். நான் சொன்னது உண்மையா சொல்லுவேன்னு என் குடும்பத்துக்கு தெரியும். இல்லைன்னா ஸ்கூல்ல ஒரு 3 மாசம் டைம் கேட்போம். சிம்பிள். இப்ப இந்த சூழ்நிலை நமக்கு கட்டுப்படுது. சூழ்நிலை என்ன நடத்தாது, ஏன்னா கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். பாஸ்டர் சொன்னார், இதுக்கு முன்னாடி நடத்தினாங்க, ஆளுகையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். So we have to rule situations. நான் இங்கிலாந்து காரியம் வந்தோடனே, ஆண்டவரே இதுல எப்படி சாட்சியா கொண்டு வருதுன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். எப்படி இந்த சூழ்நிலை எப்படி சாட்சியா மாத்துறது, எப்படி மாற்ற முடியும்னா அமைதியா இருந்தா சாட்சியா மாறு. யாரு கழுத்தையும் பார்க்காம. அப்புறம் பாருங்க, அவங்களே ஒரு ஐடியா பண்ணி அவங்களே என் அக்கௌண்ட்ல கொஞ்சம் காசை போட்டு, அது என் காசு மாதிரி இப்ப பண்ணி விசாக்கு அப்ளை பண்ணிருக்கிறான். இந்த ஐடியா நான் கொடுத்திருந்தா அது ரொம்ப அசிங்கமா இருந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு யாரு கொடுத்தா? கர்த்தரே கொடுத்துட்டு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய நன்மையா இருந்தாலுங்க, அவர் நாமத்தின் மகிமைக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட். இங்கிலாண்டா இருக்கட்டும், அமெரிக்காவா, எல்லாம் இப்படிதான் இருக்கும். எல்லாம் தங்கத்துல எல்லாம் இருக்காது, எல்லாம் தர இப்படிதான் இருக்கும். சோ நம்ம அந்த சிச்சுவேஷனை ரூல் பண்ற அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தெய்வ பிரசன்னம் சுமக்கிற பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தரே செய்கிறார், கர்த்தரே நடத்துகிறார், கர்த்தரே வழியை திறக்கிறார், கர்த்தரே வழியை பூட்டுறாரு, கர்த்தரே பாதுகாக்கிறார், கர்த்தரே நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாம் சோகமாயிட்டீங்க. இந்த பையன் வந்தாலே இப்படிதான், எதுவும் கிடைக்காம பண்ணிடுவாப்புல. சரி, நன்றி சொல்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவை. நான் கத்துக்கிட்டேன் பைபிள்ல. அதாவது நன்றி பொதுவா எப்படி சொல்லுவாங்கன்னா, பாஸ்டருக்கு நான் நன்றி, என்னை கூப்பிட்டதுக்காக நன்றி பாஸ் அப்படி சொல்றேன். யாராவது எதாவது கொடுத்தாங்கன்னா நன்றி. ஆனா ஸ்பிரிச்சுவலா நீங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துறது எப்படின்னா, தேவனை அறிகிற அறிவு அவருக்கு நன்றி செலுத்த வைக்கும். பிரச்சனைகளின் நடுவுல நீங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துவீங்க. அது ஒரு பாஸ்டர் சொன்னாரு, வித்தியாசமா இருக்கும். எப்படி விசுவாச நன்றி சொன்னார் இல்லையா? அதான் தேவனை அறிகிற அறிவு உங்களை ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வைக்கும். எதுவுமே இல்லை, ஆனா நீங்க நன்றி சொல்லுவீங்க. நீங்க செய்ததுக்காக நன்றி அப்பா. நீங்க எதை நம்பி சொல்றீங்க? கர்த்தர் ஏற்கனவே ஒரு தடவை செஞ்சிருக்கிறாரியா, நான் பார்த்திருக்கிறையா, எத்தனையோ நன்மைகளை பார்த்திருக்கிறையா, எத்தனையோ சாட்சிகள் என்னால சொல்ல முடியா. அதனால இந்த சூழ்நிலையிலும் நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். சத்தமா, துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக ஹல்லேலூயா நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை. நல்ல கை தட்டி பாடுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்த நன்மைக்காக ஆமென் நன்றி. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் நன்றி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய். நல்ல கை தட்டுங்களேன். ஜீவனின் பாதையில் 1 2 3 கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. ஓ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஓ என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, ஓ என் ஜீவன் பிரியும் வரை, ஓ ஹல்லேலூயா. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை, உமக்கே ஆராதனையே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஓ ராஜா நீ செய்த எண்ணியே துதித்திடுவேன். ஓ ஆராதனை உமக்கே, முழு இருதயத்தோடு உம்மை ஆராதனை செய்கிறோம். முழு ஆத்மாவோடு ஆராதனை செய்கிறோம். ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை ஆராதனை. ஓ ஹல்லேலூயா ரகதா ரகதரே ரியாஷரேனா. ஓ கடைசியா ஒரு முறை ஆராதனை உமக்கே. ஓ ரகதா Thank you, Lord. ஆராதனை உமக்கே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் என் சுவாசம் மொழி. ஹல்லேலூயா. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமே மதுரமதே, அவர் நாம சுக. கரங்களை உயர்த்தி இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம். ஓ ரகதா ஷெகரேனே ரிமந்தேலரே ரஹதீரா. ஓ நாமம், இயேசு நாமம், இயேசு 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 பெரியவர். உங்க நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே அடைக்கலமே, அடைக்கலமே, நீதிமான்களின் கூடாரமே. அவர் நாமமே அடைக்கலமே, நீதிமான்களின் கூடா. மீண்டுமாய் சொல்வோம். அவர் நாமமே எனக்கு அடைக்கலமே, நீதிமான்களின் கூடாரமே. அவர் நாமமே அடைக்கலமே, நீதிமான்களின் கூடாரமே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். Declare the name of the Lord. Declare the name of the Lord. என் இயேசு வாழ்க. இயேசு. Oh hallelujah. உங்க
வாழ்க்கை அவருடைய நாமத்தை உயர்த்தட்டும். உங்க பேச்சு அவருடைய நாமத்தை உயர்த்தட்டும். நம்முடைய பிஹேவியர்ஸ் அவருடைய நாமத்தை உயர்த்தட்டும். இயேசு நாமமே, இயேசு நாமமே. ஓ ஹalleluya. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையாக இயேசுவை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஓ ஹalleluya. இயேசு 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 நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே என் வாழ்விலே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஹalleluya, ஹalleluya. உங்க நாமம் உயரணுமே, உங்க நாமம் மகிமைப்படணுமே. ஓ ஹalleluya, ஹalleluya. ரபாதரஷு ஜீவஜி. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், ஒரு முடிவு பரியந்தம் நடத்துவார். அதற்கு நம்முடைய சபை சாட்சியா இருக்குது. ஹalleluya. அவர் அழைத்தா, அவர் சொன்ன வார்த்தை, அழைக்கிறாருன்னு என்னதுங்க, ஒரு வார்த்தை சொல்லி அழைக்கிறார். He honors that. அவர் அதை கனப்படுத்துறார். அவர் வார்த்தைக்கு வெளியில அவரே எதுவும் செய்யறதில்லை. வல்லமையை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர் வார்த்தை தான் யூஸ் பண்றார். பிசாசு வந்து அவரை சோதிக்கும் போது அவனும் அதே வார்த்தையை வச்சார். He had every power that is on the earth and above the earth. அவருக்கு எல்லா வல்லமே இருக்கு. ஆனா அவர் யூஸ் பண்ணது என்னங்க? வார்த்தை. அவர் வார்த்தையை தான் மகிமைப்படுத்திட்டே இருக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த பாடல் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனா நீங்க அப்படியே கண்களை மூடி அந்த உண்மை உள்ளவரை நான் உங்களை ஆராதிக்கிறேன். அந்த காலத்தில் இருந்த எங்களை ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற கூட்டம். ஹalleluya, ஹalleluya. நம்ம எப்பெல்லாம் அவரை பாடுறோமோ துதிக்கிறோமோ சும்மா இல்லைங்க, அவருக்கு அது போகுது, அது ஒரு பகுதி. நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல மெசேஜ் அனுப்புறோம். பிசாசு உங்களுக்கு எதிராக நிக்கிறான் பாருங்க ஒரு கூட்டம், அவனுக்கு நீங்க ஒரு செய்தி அனுப்புறீங்க, என் இயேசு பெரியவர். நீங்க பாடும்போது அந்த செய்தி அங்க போகுது. இது கர்த்தரை துதிக்கிற பிள்ளை. ஹalleluya. இவங்க மேல துதியின் அபிஷேகம் இருக்குது, துதியின் ஆடை இருக்குது. போடுறது கொஞ்சம் யோசிப்பான். We are sending and declaring the praises. Hallelujah. சும்மா பாடல நம்ம. அதனாலதான் இந்த பாடும்போது ஆவியில பாடணும்ன்ற. எப்படி பாடுறோம்? நம்ம வாயில தான் பாடுறோம். ஆனா it is from the inner being. உள்ளான மனுஷன்ல இருந்து வருது. Hallelujah. இந்த பாடல் போட்டிருக்கீங்களா? இருக்கின்றவர் எத்தனை பேருக்கு தெரியும்? மீண்டும் எனக்காய் வருகின்றவர். அந்த பாட்டை ரொம்ப பாடுறது இல்லை, தொடங்கினா நிறுத்த முடியல. ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஃபேமிலி ப்ரேயர்ல தான் எங்க அப்பா கேட்பாரு, ஏதாவது புது பாட்டு எழுதியிருக்கியா? ஆமா, ஒன்று எழுதியிருக்கேன், பாடலாம். தொடங்கினா முடிக்கவே முடியல. எங்க அப்பா அந்த வாரமே சர்ச்சில் பாடினார். எங்க சர்ச்சில் அது முடிக்க முடியாத அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அதை நான் எங்கேயும் பாடுறதில்ல. ஆனால் ஆண்டவர் நம்ம சபைக்காக ஜெபிக்கும் போது இந்த பாடலை பாட சொன்னார். ஹalleluya. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நம்ம பாட்டு எடுக்கும்போது அவர் சொல்ற பாட்டு தான் எடுக்கிறது. ஸோ அது பிரயோஜனமா இருக்கும் பாருங்க நமக்கு. ஹalleluya. அந்த பாட்டு நீங்க லிரிக்ல போடலாம். இருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர் ஆராதிப்பே. இருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர். இருக்கின்றவர் மீண்டும்
எனக்காய் வருகின்றவர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தெய்வமே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. இருக்கின்றவராய் இருக்கின்றவராய் இருக்கின்றவர், மீண்டும் எனக்காய் வருகின்றவர். இருக்கின்றவராய் இருக்கின்றவர், மீண்டும் எனக்காய் வருகின்றவர். இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். இனியும் தாங்கி நடத்திடுவீர். கைவிடாமல் தாங்குகிறீர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தெய்வமே. ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தெய்வமே. ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைப்பில் நிலைத்திட உதவுகிறீர். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி என் தெய்வமே ஆராதிப்பேன். சொல்லுங்கப்பா. முடிவு பரியந்தம் நடத்துவீரே உம்மையே என் தெய்வமே. ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன். சொல்லுங்க. ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே என் தெய்வமே. ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு இனிமேல் நடத்துவார். வெட்கப்பட விட மாட்டார். தாம் சொன்னதை செய்யும் அளவும் அவர் ஓய்ந்திருக்க போவதில்லை. அவர் சொன்ன வார்த்தையின் எழுத்தும் உறுப்பும் தரையில் விழுவதில்லை. ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை 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 Yes Lord. உமக்கே கரங்களை உயர்த்தி சொல்வோம். ஆராதனை 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 அப்பா. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாம் வல்ல தேவனுக்கு சகல துதி கனம் மகிமை செலுத்துகிறோம்.
ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தில் உங்க பிள்ளைகளை நீங்க கொண்டு வந்து ஒரு திட்டத்தை கொடுத்து நீங்க நடத்தி கொண்டிருக்கிற தயவிற்காக நன்றி. நீங்க ஒருவரையும் வெறுமனே அனுப்பக்கூடாதையா. உங்க வார்த்தையின் திருப்தி எங்களுக்கு உண்டாக இருக்கணும். உங்க வார்த்தையின் திருப்தி, நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். உங்க வார்த்தை ஆகிய விதை விதைக்கும் போது, விதைக்கப்படும் போது எங்களோட ஒவ்வொருடைய இருதயமும் உழப்பட்ட நிலம் போல காத்திருக்கட்டும். ஆசீர்வதித்து கொடுங்க. நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.